வணக்கம் மக்களே! வெல்கம் டு வினோனெரிட்ஸ். லாஸ்ட் வீடியோல முருகப்பெருமானின் பிறப்ப பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போலாம். அசுரர்களின் அரசனான சூரபத்மன் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். சூரபத்மனை எதிர்க்க இயலாத தேவர்கள் அவனது கொடுமைகளிலிருந்து மீள சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று உலகை காக்க தனது நெற்றி கண்ணிலிருந்து 6 அக்னி ஜுவாலைகளை வெளிப்படுத்தினார். அதாவது 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அவை மிகவும் உஷ்ணமாக இருந்தது. அவற்றை சுமக்கும்படி வாயு மற்றும் அக்னி தேவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்களாலும் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. அவர்கள் அவற்றை கங்கை நதியில் சேர்த்தனர். கங்கை நதியின் சரவண பொய்கையில் மிதந்த அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த 6 அழகான குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கொண்டனர். அப்பொழுது ஒரு நாள் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் காணச் சென்றார். அன்புடன் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர அணைத்து கொண்டார். தேவியின் அணைப்பால் 6 குழந்தைகளும் ஒரே உருவமாக மாறி 6 முகங்களாகவும் 12 கைகளுடனும் கூடிய ஒரே குழந்தையாக காட்சியளித்தனர். இந்த அவதாரத்தையே நாம் முருகப்பெருமானாக வணங்குகின்றோம். இப்படிதாங்க முருகப்பெருமான் பிறக்கிறாரு. என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் எப்படி பிறந்தார்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம வினோனெரிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ் வினோனெரிட்ஸ்.